அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பயன் உண்டாகும். கிருபையில் மறுக்கமடைந்த ஆண்டவரே, பல மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பங்கேற்று வந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் எல்லாமே கண்ணோக்கி பாரும். எத்தகைய எண்ணங்களோடு எத்தகைய சிந்தனைகளோடு இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் என்று எங்களில் ஒருவருக்கு தெரியாது. ஆனால் எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்திருந்தவர்கள் பிறப்பனை எங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தியிருந்தோம். இந்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் நிறைய வரை உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லாமே எங்கள் நடத்தியது குறிப்பாக இந்த ஆராதனை நாங்கள் பாடக்கூடிய பாடல்கள், படிக்கக்கூடிய வேத வார்த்தை, கேட்கக்கூடிய உடைய இறை செய்தி, ஏறெடுக்கக்கூடிய செபங்கள் எல்லாம் நாமத்துக்கு உறுதியாக அமைந்திர நின்றாங்க செய்திருக்கும். வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாமே ஆசிரியங்க வந்து கொண்டிருக்கிற மக்களையும் துரிதமாக எடுத்து ஆரம்பிப்பாங்க. எல்லா துதி கன மகிமையாக முக்கிய செலுத்துகிறோம். மீட்பரேசு கிறிஸ்துவிலேயே வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் தகப்பனே. ஆமென். ஆராதனை காரணமாக கடவுளை போற்றும்படியாக சபை பாமாலையிலே பாடலின் 230 இன்ப இளமை நீ என்றும் படைத்து வாழ்க என்ற பாமாலையை நாம் யாவரும் என்றவாறு பாடுவோம். பாமாலையின் 230.
இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை நடத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை முறை: கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் வீச்சின் ஜனங்களோ, அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளை சுத்தமுள்ளவரும், இருதயத்தில் மாசுலாதவருமாயிருந்து தன் ஆத்மாவின் மாய்க்கு புகழாமல் கபடா ஆணையிடாமல் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்ப வரிகள் நொறுங்குண்டாவதுதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எனது தாப்பனத்துக்கு போய் தாப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் கண்மலையில் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாவ அறிக்கை. பிரியமான சகோதரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாவ பண்ணவும் அவருடைய திருவசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலாவிற்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாஸ்தான தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து பாவ அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பொதுவான பாவ அறிக்கை. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயின் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதன் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாகி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாகிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களை நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுபவர்களை குறித்து கடவுள் சொல்கிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கத்தரித்து திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னிடத்தில் வருகிறேனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதலப்படி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற வழியாயிருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரிடத்திலே கேட்ட வசனங்களின்படியாய் நம்மை தாழ்த்துவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். நன்றி நிர்ந்ததயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரரான முதலடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இன்னைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்து இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். கடவுளே, மனுக்குலம் அனைத்தும் படைத்த தந்தையே, உமது திருப்பெயரை அறிக்கையிடுவதில் பல்வேறு மக்களை உமது தூய ஆவியால் ஒன்றாக்கி இருக்கிறீர். அவர்கள் யாவரும் அந்த ஆவியின் ஏவுதலால் நம்பிக்கையில் ஒரே மனதும் நீதியில் ஒரே நாட்டமும் உடையவராய் உலகனைத்திலும் சிறந்து விளங்க அருள் புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஜெப வேளை வாஞ்சிப்பேன் அப்போதென்றும் கம்மறப்பேன் பிதாவின் பாதம் பணிவேன் ஆசையாவும் சொல்லுவேன். என்றோ ஒத்தாசை பெற்று தேரேனேன் பிசாசை வென்று ஜெயித்தேன். அமர்ந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மரண வசனம் சொல்லுங்கள். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதே நலம். அவர்களுடைய பிரயாசத்தில் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9.
பொதுவான பாவரிக்கை. சர்வ வல்ல மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுன் போல நாங்களும் முது வழியை விட்டு விலகி அழிந்து போனோம். எங்கள் இடத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதர்களுக்கு அள்ளி செய்த வாக்கு தத்துவங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகள் ஆகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அடிக்கிற எங்களுமே பொறுமையாரும் பாவத்து நிமித்தம் துருக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் எங்கள் இதயத்தை கிருபை செய்தரும். ஆமீன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனும் கனம் பண்ணுகிறான். அவன் ஆன விட்டிலே அவன் நஷ்டம் வந்தான் தவறால் இருக்கிறான். அது கிடையாது. 14, 15, 16. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கும்படியாய் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அவனுக்கு அருளி செய்வேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதங்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதங்களை நான் அறிகிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போதும் உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கிய எலும்புகள் களிகூடும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நீக்கி அருளும். தேவனே, என்னை ரட்சிக்கும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னுள் புதுப்பியும். நிலைவரமான ஆவியை என்னுள் சிருஷ்டியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோட கூட இருக்கிறேன். ஒரு கோலம் தடியும் என்னை தேய்ச்சும். என் சற்றுகளுக்கு முன்பாக நீ எனக்கு பந்தி ஆயத்தப்பட்டு என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நல்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீத்த நாட்களை நிலைத்திருப்பேன்.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:3-5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. துன்மார்க்கருடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வாலோட நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் கூடுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசின் கேடகம் ஆகும். உன்னதமான மறைவில் தங்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்ன நினைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்டித்து பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவன் சத்தியம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவன் சட்டைகளின் கீழே அடைக்கலம் கூறுவார். அவரின் சத்தியம் உனக்கு பரிசும் கேடகமும் ஆகும். மகிழ்விக்கும் அண்ணா கிறிஸ்து இயேசுவில் தேவன் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:14. சின்ன பிள்ளை சாமுவேல் படுத்து தூங்கும் போது பேரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். சின்ன பிள்ளை சாமுவேல் படுத்து தூங்கும் போது பேரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறுவன் சொல்ல தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றினாரே. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சிறுவன் சொல்ல தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் மாற்றினாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்கும் சின்ன உள்ளம் அதில் கர்த்தர் மாற்றுவாரே. கீழ்ப்படியும் பிள்ளையுடன் கர்த்தர் பேசுவாரே. ஜெபிக்கும் சின்ன உள்ளம் அதில் கர்த்தர் மாற்றுவாரே. சின்ன பிள்ளை சாமுவே படுத்து தூங்கும் போது பேரை சொல்லி கூப்பிட்ட கர்த்தர் சத்தம் கேட்டான். ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் யாராவது ஒரு ஜெபிக்க அன்போடு.
ஆண்டவரை நோக்கி நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான குழந்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து, இவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருமையான உம்முடைய வேத வசனங்களை போதித்து வருகிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் 100 பலம் தந்து அவர்கள் வாழ்க்கை எதிர்காலத்திலே ஒளிமயமாக விளங்க கிருபை செய்தருளும். இவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிய பெற்றோர்களையும் மற்ற ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளையும் எல்லா உம்முடைய பரிசுத்த கிருபைகளையும் நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக விளங்க கிருபை செய்தருளும். இவற்றையெல்லாம் உம்முடைய பரிசுத்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். அமர்ந்திருக்க திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரின் சீக்கிரமாய் அறாது என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள் வரை. எபேசியர் 5:21 முதல் 33 வரை. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும், கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும்
தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதா. அனைவரும் எழுந்து நிற்போம். முறைமுறையாக வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 128. சங்கீதம் 128 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மத்தேயு 19 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. மத்தேயு 19 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. எங்களுக்கு இறங்கி பிரமாணங்களை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவிய. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாருக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தவர்களிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தரே ஸ்தோத்திரம். சென்ற 9 மணிக்கு மாலை ஜெப ஆராதனையை நம்முடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் வழியாய் நடைபெறும். சபையார் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகள் மிகுந்த உற்சாகமாக சபையார் அநேகர் பங்கு பெற்று கர்த்தருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாரும் கேட்டது என்னைக்காவது ஒரு நாள் குருசேகர குழு நடத்துவாங்களான்னு சொல்லி. ஆகவே ஒரு வெள்ளிக்கிழமை நாம் குருசேகர குழு ஒரு வெள்ளிக்கிழமை ஆராதனை நடத்த ஆயத்தப்படுகிறோம். அதற்காக ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். உற்சாகமாக நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகின்றேன். உற்சாகமாகவும் நீங்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகளிலே பங்கு பெற்று வருகிறீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். வருகின்ற 1/8/26 மாதத்தின் முதல் நாள் அதிகாலை 6 மணிக்கு வாக்குத்தத்த விசுவாச வார்த்தை ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அதே போன்று 2/8/26 மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நாம் வருடந்தோறும் அறிந்த விதமாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் சனிக்கிழமை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருமண்டலத்தின் அருட்பணி இயக்க வருடாந்திர விற்பனை விழா மற்றும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்விதமாக இந்த வருடமும் 66வது ஆண்டு நம்முடைய மிஷினரி ஊழியங்களை நாம் கர்த்தருக்கு நன்றிகரமாக 66வது ஆண்டுக்குள்ளாக கடந்து வருகின்றோம். ஆகவே நம்முடைய திருமண்டலத்திலே அநேக மிஷினரிகள் பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வழியாய் ஒவ்வொரு வருடமும் 100க்கும் மேற்பட்டவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ஞானஸ்தானத்தை இந்த அருட்பணி ஊழியங்கள் அன்று அவர்கள் பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமுழுக்கை கத்தீட்ரல் பேராலயத்திலே காலையிலே நடைபெறும். ஆகவே இந்த வருடமும் அந்த விற்பனை விழாவானது காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை OCPM பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறுகின்றது. தலைமை மற்றும் சிறப்பு செய்தியாளராக நமது திருமணத்தின் மகாகண பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்கள் இதிலே பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தையையும் இந்த கூடுகையும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். மிஸ்ஸஸ் பி மேரி ஜெய்சிங் அம்மா அவர்கள் பேராயர் அம்மா மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி மற்றும் இந்த மிஷனரி விற்பனை விழாவின் அவர்கள் செயலராக தலைவியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் சிறப்பாக இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் குடும்பமாக ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதை அவர்கள் நம்முடைய திருமண்டலத்திலே வைப்பு நிதியாக வைத்து ஒவ்வொரு ஆண்டும் அதனால் வருகின்ற இந்த வருமானங்களை வட்டி வழியாய் வருகின்ற வருமானங்களை இந்த ஊழியங்களுக்கென்றும் இந்த ஊழியங்களிலே பணிபுரிகின்ற அருட்பணியாளர்களுடைய குடும்பத்தினுடைய நல்வாழ்வு, பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் மருத்துவ செலவினங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3-4 ஆண்டுகளாக நம்முடைய திருச்சபையிலிருந்து அநேகர் இந்த ஊழியங்களுக்காக உதவிகளை செய்திருக்கின்றீர்கள். இந்த ஊழிய உதவிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் உற்சாகமாய் கொடுத்து முன்வரும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான சான்றிதழ் மற்றும் அதனுடைய உங்களுக்கு நினைவு பரிசை பேராயர் ஐயா அவர்கள் செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆகவே இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் அன்போடு இந்த ஊழியத்தை தாங்கி உற்சாகமான காணிக்கலாய் தாங்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்றைய இந்த வருடாந்திர அருட்பணி பண்டிகை விற்பனை விழாவை கொண்டாடும்படியாக போட்டிகள் நடைபெறுகின்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அறிந்திருப்பீர்கள். ஓவிய போட்டி நடைபெறுகின்றது. பெண்கள் ஐக்கிய சங்க பெண்களுக்கான சிறப்பு திறமை போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. அது 7ஆம் தேதி OCPM பள்ளி வளாகத்திலே 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். பெண்களுக்கான சிறப்பு போட்டியாக காய்கனிகள் செதுக்குதல், கார்விங், அதன் வழியாக நீங்கள் சிறிய உருவங்கள் மற்ற இன்னோவேட்டிவ் கார்விங்ஸ் நீங்கள் செய்து அதில் பங்கு பெற அழைக்கப்படுகின்றீர்கள். அதற்கான கட்டணம், அதில் பங்கு பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 50. அதில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று ஓவிய போட்டியிலே அனைவரும் பங்கு பெறலாம். அதற்கான பதிவு கட்டணம் ரூபாய் 30. அதற்கான தலைப்பு இந்த வருடத்தின் கருப்பொருளாகிய இலக்கை நோக்கி என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக இந்த நீங்கள் ஓவியத்தை வரைய வேண்டும். இதில் அனைத்து பிரிவினரும் பங்கு பெறலாம். அனைவருக்குமான இந்த போட்டியிலே நீங்கள் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களுடைய திறமைகள் மற்றும் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை ஆண்டவருக்கென்று நீங்கள் வெளிப்படுத்தும்படியாகவும் அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். இதற்கு நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் சபை குருவினருடைய கடிதம் பெற்று நீங்கள் இந்த ஓவிய போட்டி மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க சிறப்பு திறமை போட்டியிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக நாம் இந்த ஊழியங்களுக்கென்று திருச்சபையின் வழியாக நிர்ணயிக்கப்பட்ட இந்த காணிக்கை தொகையை நாம் வருடந்தோறும் செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நம்முடைய ஐக்கிய குழுக்களின் வழியாக ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறிய விற்பனையை நாம் நம்முடைய ஆலயத்திலே செய்து அதன் வழியாக இந்த விற்பனை ஊழியங்களுக்கான, இந்த HMS ஊழியங்களுக்கான காணிக்கை தொகையை நாம் செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக அனைத்து ஐக்கிய குழுக்களும் உற்சாகமாக கடந்த நாட்களிலே பங்கு பெற்று இந்த ஊழியங்களை தாங்கி வந்தீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அவ்விதமாக இந்த வருடத்திலும் வருகின்ற 2/8/26 முதல் ஞாயிறு நம்முடைய ஞாயிறு பள்ளி ஊழியங்களின் வழியாக சிறப்பு விற்பனையை செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே அந்த விற்பனையிலே நீங்கள் திருச்சபையார் உற்சாகமாய் பங்கு பெற்று இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை நம்முடைய இளையோர் திருச்சபையின் வழியாக CSI ரட்சணியபுரம் ஆலயத்திலே வாலிபர்களுக்கான மகிழ்ச்சி தரும் மாலை, ஜாய்ஃபுல் ஈவினிங் என்கின்ற ஒரு சிறப்பு கூடுகை நம்முடைய மதுரை மாவட்ட அளவிலே நடைபெறுகின்றது. மதுரை நகர அளவிலே நடைபெறுகின்றது. அதிலே நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் பங்கு பெறுகின்றார்கள். மாலை 3 மணி அளவிலே அங்கே நடைபெறுகின்ற அந்த கூடுகைக்காக நீங்கள் ஜெபிக்கவும், நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த ஊழியங்களுக்கென்று அனுப்பி கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்தின் வழியாக இந்த புதிய கீர்த்தனை புத்தெழுச்சி பாடல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பழைய நூல்களிலே உள்ள திருத்தங்கள் மற்றும் புதிய சில பாடல்கள் இணைக்கப்பட்டு திருச்சபையிலே பயன்படுத்தப்படும்படியாக நம்முடைய திருமண்டலம் வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த புத்தகங்கள் நமக்கு பெறப்பட்டிருக்கின்றன. 55 நூல்கள் நம்முடைய ஆலயத்திற்கு பெறப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய திருத்தங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடல்களுக்கு கீழாக வெறும் இந்த இனிஷியல் மட்டும்தான் இருக்கும். சா வே என்று சொல்லி அப்படி தான் இருக்கும். அதையெல்லாம் திருத்தி இது யார் எழுதினது என்பதை அவர்கள் முழு பெயரோடும் இன்னுமாய் அநேக திருத்தங்களோடு புதிய நாம் பயன்படுத்தக்கூடிய பாடல்களையும் அதிகமாக இணைத்து இந்த கீர்த்தனை பாமாலை மற்றும் புத்தெழுச்சி பாடல் ஆராதனை முறைமைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இதை சபையார் பயன்படுத்திவிட்டு ஆலயத்திலே வைத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்க நிறைய புக்ஸு நம்முடைய பழைய கீர்த்தனைகள் இருக்கின்றது. இப்பொழுது 55 நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வாங்க வேண்டும் என்றால் 250 ரூபாய். அதை நீங்கள் வாங்க விருப்பமுள்ளவர்கள் தெரிவிக்க, உங்களுடைய பெயர்களை தெரிவிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு பெறப்பட்டுள்ள இந்த புஸ்தகங்கள் 55. ஆக இதை நீங்கள் வருகின்ற நாட்களிலே பயன்படுத்திவிட்டு இங்கே வைத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 318 பயந்து கர்த்தரின்
பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் கீர்த்தனையிலே இந்த வரிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பயந்து கர்த்தரின் பாதை அதனில் என்று இருக்கும். அநேகர் பழைய மொழிபெயர் பழைய வார்த்தைகள் தூய வழியில் என்று இருக்கும். ஆகவே நீங்கள் புஸ்தகத்தில் இருக்கின்ற வரிகளை பார்த்து பாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 318, பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான் என்ற பாடல் பாடப்படுகின்ற பொழுது நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். முயன்று உழைத்தே பலனை உண்பான். முயன்று உழைத்தே பலனை உண்பான். முடிவில் பாக்கியம் மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். உன்னுதற்கினிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். தன்னிழற்கினிய கனிகளை தரும் தன்னிழல் திராட்சை கொடி போல் வளரும். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். கண்ணிய மனைவி மகிழ்ந்து இருப்பாள். எண்ணரும் நலங்கள் இல்லத்தில் புரிவாள். பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள் போலே. ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள் போலே. மேலிவில்லா நல்ல பாலருன் பாலே. மேலிவில்லா நல்ல பாலருன் பாலே. மிகவும் கழித்து வாழ்வாரன் வாலே. பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லாதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியாதே. கர்த்தருன் வீட்டை கட்டாவிடில்லாதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியாதே. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். கற்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் பாதை அதனில் பணிந்து நடப்போம் பாக்கியவான். காணிக்கைக்காக ஜெபம் ஏறெடுக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் செய்து வருகின்ற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வெள்ளி என்னுடையது, பொன்னும் என்னுடையது,
பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்ன கர்த்தாதி கர்த்தாவே, ஆம் சாமி, நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கின ஆசீர்வாதத்திலே ஒரு சிறிய பகுதியினை நாங்கள் உமக்கு காணிக்கையாக ஒப்படைத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காணிக்கையை தயவாக ஏற்றுக்கொண்டு தகப்பனே, உம்முடைய ஊழியங்கள் இன்னும் திறம்பட நடத்தவும் தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் பரவவும் தேவி கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நாம் பெண்கள் ஐக்கிய சங்க ஞாயிறாக இந்த ஞாயிறை அனுசரிக்கிறோம். சிறப்பாக இந்த வாரத்தின் தலைப்பும் திருமணம் என்பதை குறித்து நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய வழிபாட்டிலே அவ்விதமான பொருள் உள்ள பாடல்களோடு கர்த்தரை துதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த ஆராதனையிலும் யாராவது புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் முறையாக நீங்கள் வருவீர்கள் என்றால் இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே அருமையான நீண்ட நாட்களுக்கு பிறகு டாக்டர் பிரஸ்துதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறேன். அருமையான ஸ்டான்லி ஜோன்ஸ் ஐயாவையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா அவர்களையும் குடும்பத்தையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாக திருமதி குளோரி கிறிஸ்துராஜ் சகோதரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
கடவுளுடைய வார்த்தைக்காய் நாம் நம்மை தாழ்த்துவோம். மத்தியில் இருக்கின்ற அருமையான சகோதரி குளோரி செல்வராணி கிறிஸ்துராஜ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இக்கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, உம்முடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆண்டவரே, இங்கு விதைக்கப்படுகிற இந்த வசனங்கள் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமானதாக இருக்க நீர் கிருபை செய்யும். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும் உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த நேரம் முழுவதும் இந்த இடத்துல நிரம்பி இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்பினை நல்கிய நமது ஆயர் அவர்களுக்கும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தார் என்னை முன்மொழிந்ததற்கும் விசேஷமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்மளுடைய திருச்சபை மாமன்றம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திருமணம், ஒற்றுமையையும் உறவையும் கொண்டாடுதல். ஆரம்பத்திலிருந்தே இது பெண்கள் ஞாயிறு வழிபாடாக நாம் அனுசரித்து வருகிறோம். இதன் மூலம் இந்த வசனங்களையும் பாடல்களையும் நாம் பாடி வருகிறோம். இதை அனைவரும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வாசிக்க கேட்ட அனைத்து வேத பாடங்களிலுமே இந்த தலைப்பினை குறித்து நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம ஒரு சொந்த வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் அதில் உள்ள ஒவ்வொரு கல்லும், அதில் நம்ம இந்த வாசல் இப்படி தான் இருக்கணும், இந்த ஜன்னல் இப்படி தான் இருக்கணும், இந்த மரத்தினால தான் இந்த ஜன்னல் இருக்கணும், இந்த நிலை இருக்கணும், அந்த வீடோட அலங்காரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து 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 ஒரு வீடை கட்டுறோம். அதோட உள்பூச்சி இப்படி இருக்கணும், வெளிப்பூச்சி இவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடை கட்டுறோம். ஆனால் அந்த வீடோட அஸ்திவாரம் அது பலவீனமாக காணப்பட்டுச்சுன்னா நம்ம எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த வீடை கட்டினாலும் நிச்சயமாக அந்த வீடு நிலைத்து நிற்காது. இன்றைய நாட்களில் நம்ம பார்க்குறப்போ நிறைய புயல், நிலநடுக்கம், வெள்ளம் எல்லாம் வரும்போது பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் அப்படியே இடிந்து தரைமட்டமாகிறது. அதே போல தான் திருமண வாழ்க்கையும், திருமண வைபவத்தை நம்ம பார்த்து பார்த்து நடத்துகிறோம். இவ்வளோ பெரிய மண்டபத்தை நம்ம பார்க்கணும், அதில் நல்ல அலங்காரங்கள் இருக்கணும், நல்ல விதவிதமான சாப்பாடெல்லாம் இருக்கணும், என்னுடைய அந்த மணவாளனாக இருக்கட்டும் இல்லை மணவாட்டியாக இருக்கட்டும் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும்னு சொல்லி அந்த திருமணத்தை பார்த்து பார்த்து நம்ம அதை நடத்தி வைக்கிறோம். ஆனால் அதில் கிறிஸ்து இல்லை என்றால் அந்த திருமணம் நிலைத்து நிற்காமல் போய்விடுகிறது. இந்த உலகத்தில் திருமணங்கள் அநேகம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அதில் உறவுகளை பார்க்கும்போது மிகவும் குறுகியதாக காணப்படுகிறது. இதில் நம்ம இந்த நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மிக சீக்கிரமாக திருமணம் உருவாகிறது. ஏன்னா சமூக ஊடகங்களில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமாக தன்னோட உறவை அவங்க திருமணத்திற்கு நேராக இணைத்து கொள்கிறார்கள். ஆனால் அதை சீக்கிரமாக என்ன செய்கிறது, அருந்து விடுகிறது. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடந்த ஜூலை 1ஆம் தேதி
துபாய் மாநகரத்தில் உள்ள ஒரு பெரிய உயர்ந்த கட்டிடத்தில் ஒரு காதல் ஜோடிகள் மேலே நின்று தன்னோட காதலை எல்லாருக்கும் முன்பாக உலகம் அறியணும்னு சொல்லி அவங்க தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினாங்களாம். இப்படியாக இருக்கும் பொழுது அந்த திருமணங்கள் மிக சீக்கிரமாக என்ன செய்கிறது, அருந்து போகிறது. திருமண நாளை நம்ம வெகு சிறப்பாக கொண்டாடுறோம். விசேஷமாக ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஃபேஸ்புக்கில் போடுறோம், நாங்கள் இவ்வளோ ஆண்டுகள் டுகெதராக இருக்கிறோம், அவ்வளோ மகிழ்ச்சியாக நம்மளோட திருமண நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன வலியுறுத்துகிறதுனா, திருமண உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது. திருமணம் என்பது 2 மனிதர்களின் ஒப்பந்தம் அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த உடன்படிக்கை. திருமணம் என்பது 2 மனிதர்களால் ஏற்பட்ட ஒப்பந்தம் அல்ல, அது தேவனால் ஏற்பட்ட பரிசுத்த உடன்படிக்கை. மேரேஜ் இஸ் an institution established by God. திருமணம் என்பது கடவுளால் நிறுவப்பட்ட ஒரு தெய்வீக ஏற்பாடு. இன்று வாசிக்க கேட்ட 4 வேத பகுதியிலும் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. இதில் ஒரு 3 சிந்தனைகளை மட்டும் உங்கள் முன்பாக வைத்து இந்த தியானத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது வாசிப்பீர்களா? பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு பெரிய கேள்வியை முன்வைக்கிறாங்க. என்னன்னா, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இயேசுவானவர் அழகாக இங்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, இந்த விவாகரத்தை குறித்து அவர் பதில் சொல்லவில்லை. ஆதியிலே தேவன் வைத்த திருமண திட்டத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். இயேசுவானவர் இதை பரிசேயர்கள்கிட்ட எவ்வளவு தெளிவாக சொல்கிறாருன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நாமும் இந்த திட்டத்தை நினைவு கூற நம்ம அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமணம் கடவுளின் ஏற்பாடு. திருமணம் கடவுளின் ஏற்பாடு. மத்தேயு 19 அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை இங்கு தெளிவாக, கடவுளின் ஏற்பாடு என்ன என்பதை நம்மளுக்கு தெளிவாக உணர்த்துகிறார். மேரேஜ் இஸ் அ காட்ஸ் பிளான். திருமணம் மனிதனின் கண்டுபிடிப்பு அல்ல, அது தேவனுடைய சிருஷ்டிப்பின் பகுதி. தேவன் ஆதாம் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஆதாமுக்கு ஏற்ற துணையை, ஆதாமுக்கு இன்னொரு ஆதாமை அவர் ஏற்படுத்தவில்லை, ஆனால் ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 22வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று ஆதியாகமத்திலே தேவன் உலகத்தை சிருஷ்டித்த சமயத்திலே திருமணம் என்பது கடவுளுடைய ஏற்பாடு என்பது திட்ட தெளிவாக நம்மளுக்கு விளக்கி இருக்கிறார். இன்றைய நாட்களில் திருமணத்தை நம்ம மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். மிக எளிதாக அந்த திருமணம் முறிந்து விடுகிறது.
நிறைய திருமணங்கள் ஓர் இனத்திலேயே இது திருமண பந்தம் என்று சொல்லி நிறைய பேர் இப்பொழுது அதை அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார்கள். நிறைய பேர் திருமணமாகி தன்னுடைய கணவனும் மனைவியும் பிரிந்து இருந்து தன்னுடைய குழந்தைக்காக அவர்கள் தன்னுடைய திருமண பந்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று சிந்தனைக்காக நம்மளிடத்தில் வைத்திருக்கிறது, கடவுள் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய ஏற்பாடு என்பதை நாம் கண்டிப்பாக அதை நாம் உணர வேண்டும். தேவன் உருவாக்கியதை மனிதன் யாராலும் மாற்ற முடியாது. திருமணத்தில் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் தேவன் நம்மை இணைத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கும்போது நிச்சயமாக அது நிலநடுக்கமாக இருக்கட்டும், அது பேர் ஆபத்தாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய புயலாக இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பம் என்னென்னைக்குமே நிலைத்து இருக்கும். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வனையும் போது எவ்வளோ அழகாக அவன் அவருக்கு ஏற்ற தீர்மானித்து இந்த பாத்திரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வணைகிறாரு. அதே போல தான் திருமணமாகி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் அவருக்கு ஏற்ற விதமாக வணைவதற்கு நம்ம நிச்சயமாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். திருமணம் கடவுளின் ஏற்பாடு. இரண்டாவதாக திருமணம் கடவுளின் எதிர்பார்ப்பு. 19 அதிகாரம் 5வது வசனத்தில் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி பரிசேயர்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறார். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே மாம்சமாய் இருந்தால் மட்டும் அது ஒரு திருமண உறவு அல்ல, சரீர ஐக்கியம் மட்டும் அல்ல. இங்கே ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் குறித்து கிறிஸ்துவானவர் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது திருமணத்திற்கு முன்பு நான் என்றவர் மாறி திருமணமான பிறகு நாமாக மாறிவிடுகிறோம். ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்திலே குடும்பங்களிலே நிறைய குடும்பத்திலே நான் என்கிற அந்த வார்த்தை இன்னும் நின்று கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நான் என்ற அந்த அகந்தை அகன்று நாமாக வளர வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்முடைய குடும்பத்திலே உள்ள கடவுள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகள் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் சிறந்து விளங்க முடியும். கணவனும் மனைவி ஒரு ஆறு இருக்குது. கணவனும் மனைவியும் அந்த 2 கரைகளாகவே நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த பாலமாகிய கிறிஸ்து, அதாவது அந்த இடத்துல ஒரு உரையாடல், ஒரு அன்பு, ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பாலத்தால் அந்த குடும்பம் இணைக்கப்பட்டிருந்துச்சுன்னா நிச்சயமாக கடவுள் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து வளர்ந்து வருகிறாங்க. ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய, அதாவது ஒரே அறையிலேயே இன்றைக்கெல்லாம் நிறைய அறைகளாக அது மாறிவிடுகிறது. ஏன்? நம்முடைய கையில் இருக்கிற மொபைல் மூலமாக ஒரு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அம்மா கிட்ட தம்பி எங்கே, அப்பா கிட்ட அம்மா எங்கன்னு கேட்டால் அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிடுவாங்க, கம் சூன் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கிறது. திடீர்னு நிற்பாங்க, எப்படிங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தம்பி மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் ஒரு சக்கரம் மெதுவாகவும் இன்னொரு சக்கரம் மிக வேகமாகவும் போய்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டி எங்கேயாவது போய் ஆக்சிடெண்ட் ஆயிரும். அதே போல தான் ஒரு குடும்ப வாழ்க்கையும். கணவனும் மனைவியும் அந்த சக்கரம் 2ம் ஒரே திசையில் ஒரே வேகத்தில் போச்சுன்னு சொன்னாதான் கடவுளுடைய எதிர்பார்ப்புக்கு நேராக நம்முடைய குடும்பங்கள் நிச்சயமாக அதில் இருக்கும். கடவுளின் எதிர்பார்ப்பிற்கு நமது குடும்பங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்று சொல்லி இன்று நான் உங்களுடைய சிந்தனைக்கு இதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். மூன்றாவதாக திருமணம் கடவுளின் எச்சரிக்கை. மத்தேயு 19:6வது வசனத்தை வாசிப்போம். திருமணம் கடவுளின் எச்சரிக்கை. மேரேஜ் இஸ் காட்ஸ் வார்னிங்.
இது ஒரு ஆலோசனை மட்டுமல்ல. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இது ஒரு ஆலோசனை மட்டுமல்ல, இது இயேசுவின் கட்டளையும் கூட, இது இயேசு கிறிஸ்துவின் ஒரு எச்சரிக்கையும் கூட. திருமண பந்தத்தை உடைப்பது ரொம்ப ரொம்ப எளிது. இந்த காலத்துலலாம் நிறைய திருமணங்கள், நிறைய குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது. ஒன்றாகத்தான் வாழ்வாங்க, ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளைகள் நீ போய் அப்பாட்ட சொல்லு, நீ போய் அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் மூன்றாவது நபர் ஒருத்தர் உள்ளே வந்துடுறாரு. அது என்ன அப்படின்னா, சுயநலம், சந்தேகம், கோபம், மன்னிக்காத தன்மை, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாரும் அவங்கவுங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூன்றாவது நபர் நம்ம யாராக இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி. கடவுள் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். உலகம் உங்கள் கையில் அப்படின்னா என்ன? இந்த சின்ன கரத்துக்குள்ள மொபைல் வந்துடுது. உலகம் நம்மளுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஒரு சிறிய கரத்தில் ஒரு சிறிய மொபைல் ஒரு அழகான குடும்பத்தை என்ன செஞ்சிருது? பிரித்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, திருமணம் கடவுளின் எச்சரிக்கை. நம்மளுக்கு இன்று கடவுள் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். கணவன் மனைவி கிறிஸ்து என்கிற அந்த பாலமாகி அந்த கிறிஸ்துவை நாம் நம்மளுடைய குடும்பத்திலே வைத்துக்கொண்டு நாம் அவருடைய பயணத்தில் நாம் இணைந்து செல்வோம் என்றால் நிச்சயமாக நம்மளுடைய குடும்பம் மிக சிறப்பாக வியந்திருக்கும், ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக மாறும். நாம் வாசிக்க கேட்டபடி பிரசங்கி 4வது அதிகாரத்து 12வது வசனத்திலே, முப்பரிநூல் என்ன செய்யாது? சீக்கிரமாய் அறாது. அதாவது கணவன் மனைவி கிறிஸ்து ஆண்டவர் அப்படிங்கிற அந்த 3 நூல்களும் தனித்தனியாக இருந்து 3 நூல்களும் பிணைக்கப்படும் போது அது மிக வலிமையாக இருக்கும். அதுதான் ஒரு குடும்பம். ஸோ கணவன் மனைவி ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக நம்மளுடைய குடும்பம் கடவுளை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு குடும்பமாக மாறும். ஒரு குட்டி பையன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட்டை ஆண்டி எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டானான். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அவனுக்கு தெரிஞ்சதுனால, என்ன தம்பி நீ டைவர்ஸா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவன் சொன்னானா, இல்லை ஆண்டி எனக்கு என்னோட குடும்பத்தில் இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எங்கள் அம்மா தனியாக ஒரு மொபைலில் இருக்காங்க, எங்கள் அப்பா இன்னொரு இதில் தனியாக இருக்காங்க, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ எனக்கு அந்த குடும்பத்தில் என்ன செய்யலை? அம்மாவை கூப்பிட்டா அம்மா வர மாட்டேங்கிறாங்க, அம்மா வேலையில் இருக்காங்க, அப்பாவை கூப்பிட்டா அவர் வேலையில் இருக்கிறாரு, ஆனால் எனக்கு அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களையும் என்னையும் பெற்றோராகிய நம்மளுடைய பிள்ளைகள் பார்த்து வளர்ந்து வருகிறார்கள். நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? கடவுள் இன்று ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். 3ஆம் நபராகிய அநேக குணங்கள் நம்மளுடைய குடும்பத்திலே நுழைந்து விடும் பொழுது அந்த குடும்பம் பிரிந்து விடுகிறது. எனவே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார், இவை எல்லாரையும் விட்டு விடணும். ஆண்டவராக ஒரே மாம்சமாக இருக்கணும். கடவுள் இணைத்ததை வேறு எவராலும் பிரிக்கவே கூடாது, பிரிக்கவும் முடியாது என்ற ஒரு அச்சாரமான நம்பிக்கை நம்மளுடைய மனதிலே பெற்றோராகிய நமக்கும், விசேஷமாக திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாகவும் உங்கள் கண்முன் வைக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றிகரமான ஒரு திருமண ஐக்கியம், திருமண குடும்பம், திருமண ரகசியம் என்பது ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் மட்டுமல்ல, தேவன் விரும்பும் வாழ்க்கை துணையாக கண்டிப்பாக நாம் மாற வேண்டும். தேவன் விரும்பும் குடும்பமாக நம்மளுடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இன்னும் 3 உண்மைகளை உங்கள் கண்முன்னாக சிந்தனைக்காக வைத்திருந்தேன். திருமணம் கடவுளின் ஏற்பாடு, நிச்சயமாக இதை நாம் மதிக்க வேண்டும். திருமணம் கடவுளின் எதிர்பார்ப்பு, ஒற்றுமையிலும் அன்பிலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த உறவை நாம் கொண்டாடுவோம்.
மூன்றாவதாக திருமணம் கடவுளின் எச்சரிக்கை. தேவன் இணைத்த உறவை எதுவும் பிரிக்க அனுமதிக்கக்கூடாது. தேவன் இணைத்த உறவை எதுவும் பிரிக்க அனுமதிக்கக்கூடாது. நமது குடும்பங்கள் கிறிஸ்து வாழும் வீடுகளாக, கனிதரும் திராட்சை தோட்டங்களாக, நம்மில் உலகம் கிறிஸ்துவை காணும் சாட்சிகளாக நாம் மாறுவோம். இவ்விதமான சிறந்த திருமண வாழ்வை கடவுள் நமக்கு தந்தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்தை கொடுத்தபடினால் நமக்கு நன்றி சொல்கிறோம். இன்று நாங்கள் சிந்தித்த இந்த சிந்தனைகள் திருமணம் ஒற்றுமையையும் உறவையும் கொண்டாடுதல் என்ற தலைப்பின் கீழே 3 சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்தோம். திருமணம் கடவுளின் ஏற்பாடு, அதை மதிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. நீர்தான் எங்களுடைய திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். திருமணம் கடவுளின் எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கையாய் எப்பொழுதுமே எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்க அநேக காரியங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நுழையாதபடி நாங்கள் பாதுகாத்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண பந்தத்தின் மூலமாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் அந்த குடும்பத்திலே பாலமாக இருந்து, நீர் அந்த குடும்பத்திலே தலைவராக இருந்து ஒரு உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற குடும்பமாக நாங்கள் மாறுவதற்கு நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாமி, உம்முடைய அன்பை அவர்கள் வருகிற நாட்களிலே குடும்பமாக பிரதிபலிப்பதற்கும், விசேஷமாக இந்த திருச்சபை இந்த குடும்பத்தின் மூலம் கட்டப்படுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த நாளிலும் திருமணம் என்பது ஒற்றுமையும் உறவும் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே அருமையான ஒரு செய்தியை கொடுத்து அன்பு சகோதரிக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பணிக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த இல்லறமானது ஒற்றுமையும் உறவிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லத்தின் தலைவராக இயேசு இருக்க வேண்டும். ஆகவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தில் தலைவராக நாம் வைப்போம் என்றால் நம்முடைய வாழ்வில் இல்லை என்பது இல்லை என்கின்ற ஒரு அருமையான பாடலை தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பேராசிரியர் அருமையான தாமஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள் இயற்றின பாடல். அந்த பாடல் சிறப்பு பாடலாக இப்பொழுது பாடகர் குழுவினர் பாட இருக்கிறார்கள். இந்த பாடல் வேளையிலே பெண்கலைக்கு சங்கத்தினர் முன் பெண்கலைக்கு சங்க காணிக்கை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சிறப்பாடல் வேளையிலே பெண்கலைக்கு சங்கத்தினர் நீங்கள் முன் பெண்கலைக்கு சங்க சிறப்பு காணிக்கை படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே.
பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும், அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே, இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. ஜெபம் செய்வோம். துதியில் மத்தி வாசையும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக அப்பா பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக நன்றி துதிக்கிற சாமி. திருமணம் கடவுளால் உண்டாக்கப்பட்ட பந்தன் சொன்னீங்களே சாமி. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்துவேன்னு சொன்னீரே சாமி. அவர்கள் இருவரல்ல ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொன்னீரே சாமி. பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக இந்த திருமணம் பந்தத்துக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே சோத்திரம். மனித ஆண்டவரே இந்த திருமணத்தை ஏற்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே நீ கிறிஸ்துக்கு நீ சபையாக இருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் மனவாளன் கிறிஸ்துவாக இருக்கிறபடியாலே துதிக்கிற சாமி. காலைதோறும் இந்த கிருபை புதாக இருப்ப நன்றி செலுத்துகிற சாமி. அருமையான தந்தையே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக இந்த காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி தோடு துதிக்கிற சாமி. இப்பொழுது கூட படைக்கப்பட்ட அப்பா சந்தா காணிக்கை, பை காணிக்கை, அப்பா தசமபாக காணிக்கை, ஒவ்வொரு காணிக்கையும் நீ ஆசீர்வதிக்க முடியாது சாமி. ஆண்டவரே கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கார் சொன்னீரே சாமி. என் நாமத்தினாலே நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பிரதிபலன் அடையாமல் போவீர்களோ என்று சொல்கிறே சாமி. கொடுத்த உழைத்த ஜெபித்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் 100 தனையாக நீ ஆசீர்வதிக்க முடியாது சாமி. ஆண்டவரே பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்கிறாங்களே சாமி. இப்போ ஆண்டவரே இந்த பெண்களுக்கு தங்கத்தினால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கையும் அப்பா அவர்கள் 100 தனையாய் ஆசீர்வதிக்க முடியாது சாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழையடி வாழையாய் பெருகப்பட முடியாது சாமி. புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் சொல்கிறே சாமி. அப்பா இந்த குடும்பத்துக்கு நீ கட்டுப்படியாது சாமி. கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் 100 தனையாய் கட்டுப்படியாது சாமி. இவை யாவும் இறைமகன் இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 319 ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, இந்த நாவையும் அவரில் கழிக்கின்றதே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 319. கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவு
ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசுப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதும் இந்த காணிக்கையை படைப்பதற்கு நீர் எங்கள் கைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களையும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஒப்படைத்து இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாக ஆண்டவரை நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரை தொடர்ந்து நீரே ஆசீர்வதியும். நீரே எல்லா காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, நீர் இப்பொழுதும் கூட இந்த காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பங்கை செலுத்தும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு மகா அன்பை நாங்கள் நினைத்து நாங்கள் அன்பு கோருகிறோம். கிருபையை நினைத்து நாங்கள் அன்பு கோருகிறோம். தொடர்ந்து நீரை எங்களை ஆசீர்வதித்து இறுதி மட்டும் வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் தகப்பனே. ஆமென். முறைமுறையே கடவுளிடம் நாம் மன்றாடுவோம். 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானியா ஜெபத்தை நாம் முறைமுறையே கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் மகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாய் ரைட் ரெவரண்ட் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்னியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தின் ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையில் உள்ள மனிதருக்காக உமது திரு முன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அங்கீகரித்தருளும். சிறப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாக நடைபெற்ற இந்த ஆராதனையிலும் உம்முடைய கிருபையின் கரம் தாங்கி வழிநடத்தின தயவுக்காக பெண்களை ஊழிய சங்கத்தின் ஊழியங்களின் வழியாய் கர்த்தருடைய திருப்பெயர் மகிமைப்படவும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி அவர்களுடைய வேண்டுதல்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும் ஆண்டவர் பாராட்டுகின்ற கிருபைகளுக்காய் நன்றி சொல்கின்றோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் காரணமாக இருக்கிற அன்பின் பரலோக நல்ல தந்தையே, மனமகிழ்ச்சியான அந்த சந்தோஷமான நாளுக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி அநேக காரியங்களிலே நாங்கள் பங்கு கொள்ளவும் நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே தகப்பன பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாக நீர் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் இந்த வாரம் முழுவதும் பிரயாசப்பட்டு தகப்பன இங்கு நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளிலும் பிரசனம் இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு சகோதரிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெண்கள் சங்கத்தின் வழியாக நீர் அநேக காரியங்களிலே எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வழியாக அநேக வசனங்களை கேட்கும்படியாய் நீர் கொடுத்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தினால் பிள்ளைகள் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் ஒரு சாட்சியாக பிள்ளைகள் வளர நீர் உதவி செய்தலும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உற்சாகமாய் தகப்பன இந்த பிள்ளைகளை ஆரோக்கியத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிற சிறுவர் பிள்ளைகளுடைய ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். படிக்கின்ற காரியங்களிலே பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து எதிர்கால வாழ்விலே அவர்கள் வளர நீர் உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒருவேளை வேலை செய்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இன்னும் அந்த பணிகளிலே உயர்வுகளை பிள்ளைகள் காண நீர் கிருபை செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த வாலிப பிள்ளைகளாக இருக்கிற எங்களுடைய திருச்சபையில் ஒருவேளை திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற காலங்களிலே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் திருமண வாழ்வு நடைபெற நீர் உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன ஒருவேளை கண்ணீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அவங்களுடைய எல்லா தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தரிசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் உங்களுடைய பிரசன்னம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒருவேளை எங்கள் திருச்சபையில் பலவீனப்பட்டு ஒருவேளை கலங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பன ஒவ்வொருடைய பலவீனங்கள் நீங்கி இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது பலத்தோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் செல்ல என் தேவன் நீர் உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கடந்த நாட்களிலே எங்களோடு இருந்த ஆண்டவர் இனி வரும் நாட்களிலே எங்களோடு இருந்து வருகின்ற நாட்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்தல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி திருமணம் என்பது தகப்பன நீர் கொடுத்த அருட்கொடை என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் குடும்ப வாழ்வில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் ஒருவர் புரிந்து கொள்கின்ற வாழ்வோடு நாங்கள் வாழ நீர் உதவி செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருமணம் என்பது நான் என்பது அல்ல, நாம் என்பதை இந்நாளிலே கற்றுக்கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இவையாவும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். அவரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலை எண் 315 அன்போடு எம்மை போஷிக்கும் என்ற பாமாலையை நாம் யாவரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாமாலை எண் 315.
தேவாரே எம் தெய்வமாயிரோ. மாயங்கோம் ஜீவ பாதையில் மெய்பாதை காட்டிடோ. அன்றோமே நீத்தாரோவே ஆகாரம் வஸ்திரமோ. எஞ்சீயமோ கமோ ஆவின் வீட்டினில் செந்தேழை பாரும் ஆளவோ காப்பேமோ மாறாய்வில். இவ்வாறான பேனன்மையால் அணிந்து கெஞ்சிலோம். நீதாம் எம் தெய்வம் என்றுமே அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, உம்மோடு உறவாடுகின்ற கிருபைகளை பரிசுத்த வாழ்வாகிய திருமணத்தின் வழியாய் எங்களுக்கு கட்டளையிடுகின்றவரே, அவ்விதமாக நீர் தலைவராய் இருந்து குடும்பங்களை வழி நடத்துகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலுமே பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாய் நடைபெற்ற இந்த ஆராதனைக்காகவும் கர்த்தர் அந்த பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியத்தின் வழியாக நீர் திருச்சபையையும் உம்முடைய சுவிசேஷ ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கருத்துக்குள்ளாய் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களையும் திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க திருப்பணிகளையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய திருப்பெயர் மகிமைப்படும்படியாய் இன்னும் வல்லமையுள்ள கருவியாய் நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த மாதத்தின் நிறைவு நாளிலே நாங்கள் நிற்கும்படியாகவும் புதிய மாதத்தை உம்முடைய நன்மையிலும் கிருபையிலும் நாங்கள் ஆசீர்வாதமை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆயத்தப்படுகின்றோம். உடைய கிருபையின் கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.